ஆம்லா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தாங்க. இந்த நெல்லிக்காய்க்கு வந்து பெரிய நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய், ஆம்லா, ஆமலகம், கோரங்கம், மிருதுபாலான்னு பல பெயர்களும் இருக்கு. இந்த ஆம்லா கேப்சூல் வந்து ஆரோக்கியத்தின் அடையாளமா இருக்குன்னே சொல்றாங்க. இந்த கேப்சூல்ல வந்து விட்டமின் சி, பாலிஃபினால்கள், டானின்கள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் போன்ற தாதுக்கள் அதிகமாகவே இருக்கு. இந்த ஆம்லா கேப்சூல் வந்து ஒரு சைவ கேப்சூல். இந்த கேப்சூல்ல வந்து விட்டமின் சி அதிக அளவில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாக செயல்படுறதுனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுது. இந்த கேப்சூல் வந்து நம்ம உடம்புல கொலாஜின் உற்பத்தியை சீர்படுத்தி நம்மளோட முடி, நகம் மற்றும் தோலின் நிலையை சீர்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல செல்லின் வளர்ச்சியை புதுப்பிக்கவும் உதவுது. இந்த கேப்சூலை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிக அளவிலான அமிலத்தன்மையை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் கல்லீரலை பலப்படுத்துது. இந்த கேப்சூல் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி நம்ம உடம்பை வந்து சீராக்க உதவுது. இந்த கேப்சூலை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்க ஊட்டச்சத்துக்களை எடுத்து உறிஞ்சதற்கு உடம்புக்கு உதவியா இருக்கு. இந்த கேப்சூல் வந்து உடம்புல செரிமான சக்தியை அதிகப்படுத்துது. இந்த கேப்சூலை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 1 டைம் இல்லாட்டி 2 டைம்னு எடுத்துக்கலாம். இந்த கேப்சூலை வந்து ஆண்கள், பெண்கள் 2 பேருமே எடுத்துக்கலாம். இந்த கேப்சூலை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பமாக இருக்கவங்க, குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களும் எடுத்துக்க வேண்டாம். இந்த கேப்சூலில் வந்து எந்தவித பக்க விளைவுகளும் குறிப்பில்லை. நீங்கள் எடுத்துக்கும் போது ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏற்பட்ட இந்த கேப்சூல் எடுத்துக்கிறத அப்போவே நிப்பாட்டிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சா டாக்டர்கிட்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இந்த கேப்சூல்ல இருக்கக்கூடிய குரோமியம் சத்துக்கள் வந்து இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் வராம தடுக்குது. அது மட்டும் இல்லாம இதய தசைகளை வலுப்படுத்துது, ரத்த ஓட்டத்தை சீராக்குது, இதய வால்வுகளில் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளை சீராக வைக்கிறது, மாரடைப்பு வர்றதை தடுக்குது, இதயத்துக்கு வந்து ரொம்பவே வலு கொடுக்குது. இந்த கேப்சூல்ல இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து வந்து நம்ம உடம்புல தேங்கி இருக்க அதிகப்படியான கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றுது. இந்த கேப்சூல் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புரதச்சத்தை அதிகரித்து உடல் எடையை கட்டுக்குள் வைக்கவும் உதவுது. ரத்தத்தில் இருக்க நச்சுத்தன்மை நீக்கி ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்குது. இது வந்து கல்லீரல்ல ஏற்படக்கூடிய நோய் தொற்றையும் கிருமிகளையும் அழிக்குது. இது வந்து சிறுகுடல் மற்றும் பெருகுடல்ல தங்கக்கூடிய உணவு கழிவுகளை வெளியேற்றி உறுப்புகளை பலப்படுத்தவும் உதவுது. இவ்வளோ நன்மைகள் நிறைந்த கேப்சூல் நம்ம எடுத்துக்க தவறலாமா? எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கங்க. நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்